இந்த கோயிலில் இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது, பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. மரகத லிங்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு அம்மனுடைய மொத்த சன்னதியுமே மரகதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அங்கே இருக்கா சார்? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய மொத்த சன்னதியும் மரகதத்தால் ஆனது. மரகதம் போன்று இருக்கக்கூடிய பச்சை கல்லால் ஆனது. பொதுவாக நீங்கள் அந்த பச்சை கல்லுலாம் நம்மளுடைய ஊரில் கிடைக்கவே கிடைக்கும். ஆமாம், ரொம்ப ரேர். ஆனால் அந்த மொத்த சன்னதியும், அந்த அவ்வளவு பெரிய சன்னதி அது, அந்த சன்னதி முழுவதும் பச்சை கல்லால் ஆனது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பேர் தர்ம சம்பர்தனின்னு பேர். பொதுவாக அம்பால்லாம் நீங்கள் ஆயுதம் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அம்பாள் ஜட்ஜ். நீங்கள் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களை பொறுத்து உங்களுக்கு தர்மம் வழங்கக்கூடிய தர்ம சம்பர்தினின்னு பேர். ஐயாரப்பன் கோயில் அவ்வளவு பெரிய சக்தி பீடமாக விளங்குவதற்கு பெரிய காரணம் அம்பாள் தான். இந்திரனே அவனுக்கு இருக்கக்கூடிய பாபங்களை போக்குவதற்காக இந்த மரகத பச்சை கல்லாலான மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை அம்பனுக்கு உருவாக்கி கொடுத்ததான் ஸ்தல புராணங்கள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் பச்சை நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். பல 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த கோவில் இன்றும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கோயிலுக்கு போனால் பில்லி சூனியம் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம விடுபெற்றலாம். கரெக்டாக சார்? நான் பொதுவாக சொல்லுவேன், 10 ரூபாயில் பில்லி சூனியம் எடுத்துடலாம். அந்த கோவில் போய் குங்குளிய விநாயகருக்கு குங்குளியம் போட்டால் போதும்.